Assalamu alaikum, sisters. وعليكم السلام ورحمة الله وبركاته. சிஸ்டர் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சிஸ்டர். ஓகே சிஸ்டர். சிஸ்டர் பேசுற கேக்குதா இல்ல டிலே ஆகுதா? எஸ் அல்ஹம்துலில்லாஹ் ஆடியபிளா இருக்கு. ஓகே ஓகே சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர்ஸ். என் நேம் சபூரா. நான் தான் உங்கள் பசங்களுக்கு ஃபோனிக்ஸ் எடுக்க போகிறேன். ஐம் அ ஃபோனிக்ஸ் டீச்சர். இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு யாருக்காவது ஃபோனிக்ஸ்னால் ஃபஸ்ட்டு தெரியுமா? ஃபோனிக்ஸ் பற்றி ஐடியாஸ் இருக்கா? ஃபோனிக்ஸ்னா என்ன? எதுக்காக இப்போ அதை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? ஓகே சிஸ்டர். இப்போ ஃபோனிக்ஸ்னா ஆக்சுவலாக என்னென்னா, ஃபோனிக்ஸ் வந்து இட்ஸ் அ சவுண்ட். ஒவ்வொரு லெட்டருக்கும் இப்போ ஆல்ஃபபெட்ஸ் நம்மளுக்கு இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் மொத்தம் 26 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 26 லெட்டர்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு சவுண்ட்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபோனிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ வந்து இந்த ஃபோனிக்ஸ், இந்த ஜாலி ஃபோனிக்ஸ், அதாவது நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபோனிக்ஸ் இருக்குது. நம்ம இப்போ எடுக்கிறது வந்து ஜாலி ஃபோனிக்ஸ். இந்த ஜாலி ஃபோனிக்ஸை வந்து நம்ம சிந்தட்டிக் அண்ட் சிஸ்டமேட்டிக் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறோம். இது எதனால் அப்படி சொல்கிறோன்னா, இது வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இருக்கும். அதாவது லைக் அவங்களுக்கு ப்ராப்பர் செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து அவங்க ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம இது வந்து சிந்தட்டிக் அண்ட் சிஸ்டமேட்டிக் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்லி டேஸ் நம்ம படித்த காலத்தில் வந்து நம்ம வேர்ட்ஸை வந்து என்ன பண்ணுவோம், மெமரைஸ் பண்ணுவோம். லைக் கேட் அப்படின்னா சிஏடி கேட் அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் இங்கே ஜாலி ஃபோனிக்ஸில் எல்லாமே ஒவ்வொரு சவுண்ட் மூலமாக தான் நம்ம வந்து ஃபோனிக்ஸ் வந்து அதாவது பிள்ளைங்களுக்கு அந்த வேர்டை வந்து எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுப்போம். லைக் இப்போ சிஏடினா இப்போ சிக்கு வந்து சவுண்ட் க அ ட் கேட், இட்ஸ் அ கேட் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வேர்டை சவுண்ட் மூலமாக ரெகனைஸ் பண்ணி அது மூலமாக சொல்லுவாங்க. அதுதான் இப்போ வந்து நம்மளுக்கு ஃபோனிக்ஸ். ஸோ இந்த ஜாலி ஃபோனிக்ஸை வந்து நம்ம வந்து ஸோ அதனால தான் சிஸ்டமேட்டிக் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம படித்தது வந்து அனலிட்டிக் ரூட்டை. நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ பிள்ளைங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நம்ம ஒரு கேட் பிக்சர் பார்த்தா உடனே இது கேட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அந்த வேர்டை பார்த்து நம்ம ரீட் பண்ணவே மாட்டோம். லைக் இதை பார்த்த உடனே ஓ இட்ஸ் அ கேட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். பட் இப்போ பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபோனிக்ஸ் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த வேர்டை பார்க்குறாங்க. ஓ வேர்ட் இப்போ கேட்னா கேட், ஓ இட்ஸ் அ கேட், அந்த மாதிரி அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த ஜாலி ஃபோனிக்ஸில் இருக்கிற மெயின் அட்வான்டேஜ். பிள்ளைங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, அவங்களாவே இண்டிபெண்ட்டாக ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ லைக் சின்ன சின்ன வேர்ட்ஸாக இருந்தாலும் ஓகே இந்த இந்த லெட்டருக்குள்ள சவுண்ட்ஸ் நமக்கு தெரியும், ஸோ இதை நம்ம ரீட் பண்ணி இந்த சவுண்ட் வச்சு நம்ம ரீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம படித்த இதில் வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து நம்ம மெமரைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு வேர்ட்ஸ் ஏன்னா நம்மளுக்கு வந்து ரீட் பண்ண அவ்வளோ தெரியாததுனால நிறைய வேர்ட்ஸ் மெமரைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது சில பிள்ளைங்களுக்கு இப்போ ஸ்லோ லேர்னர்ஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி தானே, உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் மெமரைஸ் பண்ணுறதுக்கு முடியாது, கஷ்டமாக இருக்கும். இதே சில பிள்ளைங்க சீக்கிரமாக பிக்கப் பண்ணுற பிள்ளைங்க வந்து அவங்க நிறைய வேர்ட்ஸ் மெமரைஸ் பண்ணிடுவாங்க. ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு கஷ்டமாக இருக்கிறதுனால மெயினாக அதனால தான் இந்த ஜாலி ஃபோனிக்ஸ்ங்கிற இதை கொண்டு வந்தாங்க. பிள்ளைங்களே அவங்களா இண்டிபெண்ட்டாக ரீட் பண்ணணும். மெமரைசேஷன் வந்து இதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 20% தான் மெமரைசேஷன் அந்த மாதிரி இருக்கும். அதர் தென் தட் வித் 80% வந்து பிள்ளைங்களா இண்டிபெண்ட்டாக ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து ஏஜ் அப்ராப்ரேட் மெட்டீரியல்ஸ் வச்சுருக்காங்க. ஏஜ் அப்ராப்ரேட் மெட்டீரியல்ஸ் தான் இப்போ 3 to 5 இயர்ஸ்க்கு வந்து ஜாலி இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாலி இங்கிலீஷ்னா பிள்ளைங்களோட வொக்காபுலரியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய அதாவது இந்த மாதிரி ஸ்டோரிஸ் அந்த மாதிரிலாம் காமிச்சு அதுக்கப்புறம் ரைம்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து அவங்களோட பிள்ளைங்களோட வொக்காபுலரிஸ் இன்க்ரீஸ் பண்ணி அது மூலமாக அவங்க வந்து ரீடிங்கை கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் 5 to 7 வந்து ஜாலி ஃபோனிக்ஸ். இந்த ஜாலி ஃபோனிக்ஸ் எல்லாம் இருக்குது. 7 to அதுக்கு மேலே உள்ள ஏஜ் வந்து ஜாலி கிராமர். ஸோ இது எல்லாமே பிள்ளைங்களுக்கு இந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச் மூலமாக உங்களுக்கு வந்து இங்கிலீஷை வந்து ஈஸியாக்குறதுக்காக இந்த ஜாலி ஃபோனிக்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஜாலி ஃபோனிக்ஸை நாங்கள் எப்படி டீச் பண்ணுவோம்னா, அதாவது ஜாலி ஃபோனிக்ஸில் மொத்தம் 42 சவுண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் கேட்கலாம் எதுக்கு 42 சவுண்ட்ஸ், இங்கிலீஷில் ஆக்சுவலாக 26 ஆல்ஃபபெட்ஸ் தானே, ஸோ 26 சவுண்ட்ஸ் தானே வரணும், எதனால் 42 சவுண்ட்ஸ் அப்படின்ட்டு.
பிகாஸ் இந்த 26 ஆல்ஃபபெட்ஸ்க்கு ஒவ்வொரு சவுண்ட்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ அதர் தென் தட் அந்த 26 போக மித்த சவுண்ட்ஸ் வந்து லைக் டயக்ராஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டயக்ராஃப்ஸ்னா என்னன்னா 2 சவுண்டு 2 சவுண்ட்ஸ் சேர்ந்து ஒரு வேர்ட் சாரி 2 லெட்டர்ஸ் சேர்ந்து ஒரு சவுண்ட் கொண்டு வரும். அதுதான் டயக்ராஃப்ஸ். அது எல்லாம் சேர்த்து தான் மொத்தமாக 42 சவுண்ட்ஸ் வந்து நம்ம ஜாலி ஃபோனிக்ஸில் இருக்கு. இப்போ இந்த 42 சவுண்ட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் பிள்ளைங்களுக்கு ஒரு 18 சவுண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் 18 சவுண்ட்ஸ் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து அந்த 18 சவுண்ட்ஸ் வச்சு பிளெண்ட் பண்ணணும். பிள்ளைங்க ஒவ்வொரு சவுண்ட் வச்சு பிளெண்டிங்னா 2 சவுண்டை மிக்ஸ் பண்ணி ஒரு வேர்டு கொண்டு வருது. இப்போ ஆட்னா ஆட் ஆட், அதாவது 2 சவுண்டை மிக்ஸ் பண்ணா ஒரு வேர்டு வருது இல்ல, அதுதான் நம்ம வந்து பிளெண்டிங் சொல்றோம். ஃபர்ஸ்ட் 18 சவுண்ட் சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பிள்ளைங்களுக்கு பிளெண்டிங் சொல்லி கொடுப்போம். அந்த 18 சவுண்ட்ஸ் வச்சே பிள்ளைங்க வந்து மோர் தென் 50 வேர்ட்ஸ் கிட்ட அவங்களாவே இண்டிபெண்டா ரீட் பண்ண முடியும். அதுதான் நம்ம வந்து இந்த ஜாலி ஃபோனிக்ஸ்ல வந்து நம்ம என்ன சொல்றோம்னா இண்டிபெண்டன்ட் இன் ரீடிங் அவங்களாவே தனியாவே ரீட் பண்ண முடியும். அவங்க வந்து மெமரைஸ் பண்ண வேண்டாம், அவங்களாவே ஆட்டோமேட்டிக்கா ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து மல்டி சென்சரி லேர்னிங் மூலமாக சொல்லிக் கொடுப்போம். அது என்ன மல்டி சென்சரி லேர்னிங் அப்படின்னா, இப்போ வந்து சில பிள்ளைங்களுக்கு வந்து ஆடியோ மூலமாக தான், அதாவது ஆடிட்ரி இன்புட் வேணும். அவங்க வந்து கேட்குறத வச்சே படிச்சிருவாங்க. சில பிள்ளைங்க வந்து வீடியோஸ் பார்த்தா தான் படிப்பாங்க. அதாவது லிசன் விஷுவல் இன்புட்ஸ் வேணும் அவங்களுக்கு. சில பிள்ளைங்களுக்கு வந்து மூமெண்ட்ஸ் இருக்கணும். அதாவது அங்கே எங்கேயும் ஓடிட்டு பார்க்குறது, நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, சில பேருக்கு டிவி ஓடினாதான் படிக்கிற தோணும், அந்த மாதிரி கூட இருப்பாங்க. ஸோ இது எல்லா இன்புட்ஸையும் நம்ம சேர்ந்து கொடுக்க போகிறோம். லைக் ஃபர்ஸ்ட் த்ரூ ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அந்த லெட்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது த்ரூ ஸ்டோரி மூலமாக தான். முதல்ல வந்து லைக் இதுதான் அந்த குரூப்போட சவுண்ட்ஸ். நம்மளுக்கு அந்த 42 சவுண்ட்ஸ் வந்து 1 2 3 4 5 6 7 குரூப்ஸாக பிரிச்சிருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் 3 குரூப்ஸாக வந்து நம்ம வந்து இந்த பிரைமரி லெவலில் சொல்லிக் கொடுப்போம். அதுக்கப்புறம் இந்த 3 குரூப்ஸ் முடிச்சு உங்களுக்கு பிளெண்டிங்ஸ் எல்லாம் பிள்ளைங்க வந்து தரவானதுக்கப்புறம் பிளெண்டிங் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த 4th 5th 6th 7th குரூப்ஸ் அந்த வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதில் இந்த 4th குரூப்லேருந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக டயக்ராஃப்ஸ் இருக்கும். டயக்ராஃப்ஸ்னா அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 லெட்டர் சேர்ந்து ஒரு சவுண்ட்ஸ் தரது தான் டயக்ராஃப். இந்த இப்போ ஏஐ பார்த்துருக்கீங்களா, இதுதான். இது வந்து ஆக்சுவலாக நம்ம எதனால இந்த டயக்ராஃப்ஸ் கொண்டு வரோம்னா, பிள்ளைங்களுக்கு இப்போ இங்கிலீஷில் நிறைய வேர்ட்ஸ் வந்து அது ஒரிஜினல் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கிடையாது. தே ஆர் டிரைவ் ஃப்ரம் ஃப்ரெஞ்ச், லத்தீன், அங்கேருந்து டிரைவ் பண்ண வேர்ட்ஸ் தான். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக வேண்டி பிள்ளைங்க ஈஸியாக ரீட் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த மாதிரி இந்த டயக்ராஃப்ஸ் எல்லாமே அவங்க வந்து ஜாலி ஃபோனிக்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதான் 2 லெட்டர்ஸ் வந்து சேர்ந்து ஒரு சவுண்ட்ஸ் தரது தான் டயக்ராஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே மல்டி சென்சரி லேர்னிங்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டோரி மூலமா இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இது வந்து குரூப் 1. இது ஃபர்ஸ்ட் வந்து இந்த எஸ் சவுண்ட் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி வச்சிருப்போம். அதே மாதிரி இந்த ஜாலி ஃபோனிக்ஸ்ல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா 42 சவுண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து 42 ஸ்டோரிஸ் இருக்கும். ஸோ பிள்ளைங்க வந்து ஈஸியாக அந்த 42 சவுண்ட்ஸை எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டோரி இந்த சவுண்டுக்கு வந்து இந்த ஸ்டோரி ஆக்சுவலாக இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டோரி சொல்லும் போதே பிள்ளைங்களுக்கு ஆக்ஷன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சவுண்ட்ஸை வந்து அவங்க மைண்ட்குள்ளே கொண்டு போகிறது தான் இந்த ஸ்டோரியோட மெயின் இதுவே. லைக் ஸ்னேக்ல வந்து அதாவது இந்த ஸ்னேக்குங்கிற வேர்டு சொல்லும்போது அதாவது இந்த எஸ் மேக்ஸ் சவுண்ட் வந்து ஸோ இந்த இஸ்ங்கிற வேர்டை வந்து நாங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது பிள்ளைங்களுக்கு ஓகே இந்த எஸ் வந்து இந்த சவுண்ட் தான் மேக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸோ இதுதான் மெயினாக அந்த ஸ்டோரியோட அட்வான்டேஜ். ஏன்னா நீங்களே பார்க்கும்போது ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணணும்னா அதுக்கு மெயினாக தேவை ஸ்டோரி தான். ஸோ இந்த லெட்டரை அதோட அப்ராப்ரேட் சவுண்டோட அவங்க கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவை தான் இந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி மூலமாக வந்து அவங்க வந்து இந்த லெட்டரோட சவுண்ட் ஓகே இந்த எஸ்ஸோட சவுண்ட் வந்து தான் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைப்போம். நெக்ஸ்ட் வந்து ஆக்ஷன். பிள்ளைங்க வந்து எப்போவுமே அதான் நான் சொன்ன மாதிரி சில பிள்ளைங்களுக்கு வந்து மூமெண்ட் வேணும், கை ஆடுறது, சில பிள்ளைங்களுக்கு ரைம்ஸ் வேணும், சில பிள்ளைங்களுக்கு அது ஆடிட்டரி இன்புட், சில பிள்ளைங்களுக்கு வந்து விஷுவல் பார்க்குறது, சில பிள்ளைங்களுக்கு மோஷன்ஸ் கை ஆட்ட வைக்கிறது.
அதுதான் ரைம்ஸ். இந்த லெட்டர்ஸ்க்கு வந்து இப்போ இந்த எஸ் வந்து நல்லா அவங்க மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகணும்னா ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ் இருக்கும். அந்த இந்த இந்த லெட்டர் நல்ல ரிஜிஸ்டர் ஆகுறதுக்கு அவங்களுக்கு தேவை வந்து ஆக்ஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு சவுண்ட்ஸ்க்கும் வந்து நம்ம ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மூலமாக வந்து ஆக்சுவலாக நீங்கள் வீட்லேயுமே சரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து சவுண்ட்ஸ் பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ளாஷ் கார்ட்ஸ், அப்புறம் தேர்ட் மெத்தட் வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ். தென் ஃபோர்த் வந்து லெட்டர் ஃபார்மேஷன். ஆக்சுவலாக இது நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் பிள்ளைங்களுக்கு எப்போவுமே ஆல்ஃபபெட் சொல்லி கொடுக்கும்போது அப்பர் கேஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. பெட்டர் ஸ்டார்ட் வித் லோயர் கேஸ். எதனாலனா நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, இப்போ பிள்ளைங்க ஸ்டார்ட் பண்ண எழுத ஆரம்பிக்கும் போது பிள்ளைங்க எப்போவுமே வந்து ஸ்கிரிபிள் பண்ணும்போது சர்க்குலர் மோஷனில் தான் ஸ்கிரிபிள் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இதனால லோயர் கேஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா லோயர் கேஸ் வந்து நீங்கள் எழுதும் போது வந்து நிறைய கர்வ்ஸ் இந்த மாதிரி தான் வரும். அண்ட் ஆல்சோ நீங்கள் கையை எடுக்கவே வேண்டாம். இப்போ நம்ம அப்பர் கேஸ் லெட்டரில் ஏ போடணும்னா ஏ வந்து கையை ஒவ்வொரு தடவை எடுத்து எடுத்து போடணும். ஆனால் லோயர் கேஸ் லெட்டர்ஸ்க்கு அப்படி கிடையாது. நீங்கள் வந்து கை எடுக்கவே வேணாம், கை எடுக்காமே போடலாம். ஸோ பெட்டர் எப்போவுமே பிள்ளைங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது லோயர் கேஸ் லெட்டர்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதனால தான் எங்களோட சவுண்ட்ஸ் எல்லாமே அதாவது எங்களோட குரூப்ஸ் எல்லாமே லோயர் கேஸ் லெட்டர்ஸாக இருக்கும். ஸோ ஏன்னா பிள்ளைங்க வந்து ஈஸியாக எழுதவும் அவங்களுக்கு வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாரி ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து ஸ்டோரி முடிச்சிட்டோம், ஆக்ஷன்ஸ் முடிச்சிட்டோம், ஸ்டோரி, ஆக்ஷன்ஸ், லெட்டர் கார்ட்ஸ் அண்ட் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அண்ட் லெட்டர் ஃபார்மேஷன்ஸும் இதுலேயே நம்ம வந்து சொல்லி கொடுத்துருவோம். எஸ், இந்த எஸ்ஸுக்குள்ள சவுண்ட், அப்புறம் இந்த எஸ் வந்து இந்த இஸ்குள்ள சவுண்டோட அதோட லெட்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருவோம். அண்ட் ஆல்சோ ஃபைனலி அந்த அந்த சவுண்டுக்குள்ள சாங். லைக் இப்போ சில பிள்ளைங்களுக்கு வந்து மியூசிக் மூலமாக கற்றுக்குவாங்க. இப்போ என் பையன்லாம் வந்து மியூசிக் மூலமாக கற்றுக்குவான். அதாவது மியூசிக்னா இந்த ரைம்ஸ் மூலமாக. ஸோ அதனால தான் ஒவ்வொரு 42 சவுண்ட்ஸ்க்கும் வந்து 42 சாங்ஸ் இருக்குது. ஸோ இதையுமே இந்த ஃபைனல் ஸ்டெப் வந்து இந்த சாங்ஸ், இந்த ஃபைனல் ஸ்டெப்பில் லாஸ்ட்டுக்கு முந்தின ஸ்டெப் வந்து சாங்ஸ். அண்ட் த லாஸ்ட் ஸ்டெப் வந்து சவுண்டிங்னா இப்போ ஆக்சுவலாக இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்டோரி தெரிஞ்சிருச்சு, அண்ட் ஆக்ஷன்ஸ் தெரியும், அண்ட் அதுக்கப்புறம் வந்து லெட்டர் ஃபார்மேஷன்ஸ் தெரியும். இப்போ வந்து லெட்டர் சவுண்டிங்னா என்னென்னா, இப்போ பிள்ளைங்களுக்கு அந்த லெட்டர் இஸ்னா எஸ் தான் அப்படின்ட்டு இந்த சவுண்ட் இப்போ நான் சொல்லும் போது அப்படின்னா பிள்ளைங்க வந்து எஸ்ன்னு எழுதிடுவாங்க. ஓ இது வந்து எஸ் தான் அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ வந்து நான் இதில் இருக்க வேர்ட்ஸ் வந்து நான் பிள்ளைங்களுக்கு சொல்லும்போது, இப்போ நான் எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் சொல்வேன். சன், சாலட், ஸ்பைடர்மேன், ஸ்னேக் அப்படின்னு ஒரு 4 தடவை ரிப்பீட் பண்ணுவேன். ரிப்பீட் பண்ணும்போது அவங்கள்ட்ட கேட்பேன், உங்களுக்கு இந்த சன்னுங்கிற வேர்டில் இஸ்ஸுங்கிற சவுண்டு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். அப்போ வந்து அவங்களுக்கு கேட்குது. ஸோ இஸ் இஸ் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறதே சன் அப்படின்னா அவங்களுக்கு கேட்குது, அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து மற்ற எல்லா சவுண்ட்ஸ் வந்து ஈஸியாக அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க. அண்ட் ஆல்சோ பிளெண்டிங் பண்ணுறதுக்கோ அண்ட் டீகோடிங் பண்ணுறதுக்கோ ஈஸியாக இருக்கும். சாரி டி பிளெண்டிங் அண்ட் செக்மெண்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். செக்மெண்டிங்னா என்னென்னா, இப்போ நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக. இப்போ வந்து சேர்த்தெழுதுகன்னா பிளெண்டிங். அதாவது கடல்னா க பிளஸ் ட பிளஸ் இல் அப்படின்னு எழுதுவோம்ல, அதுதான். இப்போ இங்கே சாட்னா பிளஸ் ஆ பிளஸ் டி, அதுதான் அந்த சேர்த்தெழுதுகன்னு சொல்றது தான் நம்ம பிளெண்டிங் சொல்றோம். பிரித்தெழுதுக, இப்போ கடல்னா எப்படி க ட இல் அப்படின்னு பிரிக்கிறது தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா இங்க வந்து செக்மெண்டிங்கிறோம். இப்போ சன்னுங்கிற வேர்டு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ இதுல என்னென்ன லெட்டர்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன சவுண்ட்ஸ்லாம் இருக்கு, 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 இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுதான் என்னது இங்க பிரித்தெழுதுக. ஸோ செக்மெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்து அவங்க அந்த வேர்ட்ஸில் சவுண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியுதா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் 42 சவுண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பிளெண்டிங். அதான் ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி ஃபோனிக்ஸ்னாலே மெயினாக நம்ம மைண்டுக்கு வர வேண்டியது பிளெண்டிங் தான். ஏன்னா இந்த பிளெண்டிங் தான் ரொம்ப முக்கியம். பிள்ளைங்க வந்து ரீட் பண்ண வைக்கிறதுக்கு மெயினான விஷயமே இந்த பிளெண்டிங் தான். இந்த பிளெண்டிங்கில் வந்து 3 மெத்தட்ஸ் இருக்குது.
அதாவது டாட் அண்ட் டேஷ் மெத்தட். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு சவுண்டு தெரிஞ்சிடும், சவுண்ட்ஸ் தெரிஞ்சிடும். இவங்களை எப்படி பிளெண்ட் பண்ண வைக்கலாம், பிளெண்ட் பண்ணி எப்படி இதை வந்து ஒரு வேர்டை ரீட் பண்ண வைக்கலாம் அப்படின்னா, இப்போ பிள்ளைங்க பார்த்தோன்னே அப்படின்னு சொல்லிடுவாங்க, இதை பார்த்தோன்னே அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்களை எப்படி ரீட் பண்ண வைக்கிறது? இதுக்கு வந்து 3 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, லைக் இதை எழுதிட்டு உங்கள்கிட்ட பிளேடோ இருந்துச்சுன்னா, லைக் அதை ஒரு பட்டன் மாதிரி ஒவ்வொரு சவுண்ட் அங்கே பாருங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சவுண்ட் கீழே நான் டாட் வச்சிருப்பேன். இது எதனாலனா ஒவ்வொரு டாட்டும் ஒவ்வொரு சவுண்டை குறிக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டியதான். இப்போ நீங்க வந்து பிளேடோ வச்சிருந்தீங்கன்னா லைக் ஒவ்வொரு சவுண்டு கீழேயும் அந்த பிளேடோ வச்சுக்கோங்க. பிளேடோ வச்சுட்டு பிள்ளைங்க வந்து பிள்ளைங்கள ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் பண்ண சொல்லுங்க. இப்போ ஆனா ஆ, ஆ, அப்புறம் ட் ஆட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் பண்ண சொல்லுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு அவங்க அதை ஜாயின் பண்ணணும், ஸ்ட்ரெச் பண்ணி ஜாயின் பண்ணணும். ஆட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்ட்ரெச் பண்ண ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து அவங்க ஃபர்ஸ்ட் சவுண்டை வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும். அஸ் சட் சட் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்ட்ரெச் பண்ணி செகண்ட் சவுண்ட் ஃபர்ஸ்ட் சவுண்ட் ஸ்ட்ரெச் பண்ணி செகண்ட் சவுண்டோட ஜாயின் பண்ணி அது ஒரு வேர்டாக வந்துடும். நெக்ஸ்ட் தேர்ட் சவுண்டே அது கூட ஜாயின் பண்ணிக்கணும். இதுதான் சட். நம்ம நம்ம படிக்கும் போது என்ன பண்ணுவோம்னா இப்போ வந்து வேர்ட் ஃபேமிலிஸ் எடுத்திருப்போம். லைக் சாட்னா இப்போ நீங்கள் வந்து SAT அப்படின்னா சாட், பேட், ரேட், ஃபேட் அப்படின்னு அந்த மாதிரி படிப்போம். அந்த மாதிரி படிக்கக்கூடாது. ஏன்னா பிள்ளைங்க வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. அவங்க வந்து நினச்சிக்குவாங்க ஓகே நீங்கள் வந்து அவங்க ஆட்டை மட்டும் அவங்க படிச்சுட்டு மித்த எல்லாத்தையும் உள்ள ஒவ்வொரு லெட்டரை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அது தப்பு. நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எப்பவுமே பிளெண்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் 2 லெட்டரை பிளெண்ட் பண்ணிட்டு அது ஒரு சவுண்ட் வரும். ச இந்த சவுண்ட் கூட இந்த சேர்த்துடணும். சாட். நெக்ஸ்ட் ஸ்னாப் எப்படி பெண்ட் பண்ணுவீங்கன்னா ஸ்னாப் ஸ்னாப் அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுவாங்க. இது ப்ராக்டிஸ் பண்ண 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 தான் உங்களுக்கு வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து இந்த ஸ்பீடு வரும். ஒரு வேர்டை வந்து ரீட் பண்ணக்கூடிய ஸ்பீடு வரும். ஸோ இதுதான் பிளெண்டிங். செக்மெண்டிங் அப்படி எப்படின்னா இப்போ வந்து நம்ம டிக்டேஷன் மாதிரி வேர்ட்ஸ் கொடுப்போம் பிள்ளைங்களுக்கு. இப்போ டேப்னா பிள்ளைங்க டேப்பா, ஸோ அவங்க வந்து அவங்களோட மைண்ட் ஃபர்ஸ்ட் எதுக்கு போகும், சவுண்டுக்கு போகும். டேப்ல என்ன சவுண்ட்ஸ் இருக்கு, டு ப் டேப். ஸோ அதை வந்து அவங்க பிரித்து காமிக்கணும். இந்த டேப்ல வந்து சவுண்ட் இருக்கு, சவுண்ட் இருக்கு, சவுண்ட் இருக்கு. ஸோ 3 சவுண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் நம்ம வந்து பிளெண்டிங் அண்ட் செக்மெண்டிங் அப்படின்னு சொல்றோம். இந்த 2 தெரிஞ்சிச்சுன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா லைக் ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 2, 3, 4 ஸ்டார்ட் பண்றோம். இதே சவுண்ட்ஸ் நிறைய ஒரு 42 சவுண்ட்ஸ் ஃபுல்லாகவே இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய சவுண்ட்ஸ் தெரியும். ஸோ அவங்களுக்கு ரீட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃபைனலி வந்து ட்ரிக்கி வேர்ட்ஸ். ட்ரிக்கி வேர்ட்ஸ்னால் என்னென்னா இந்த மாதிரி ஃபோனிக் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாத வேர்ட்ஸ் தான் நம்ம வந்து ட்ரிக்கி வேர்ட்ஸ் சொல்கிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கிலீஷில் வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து ஃப்ரெஞ்ச் அண்ட் லட்டின்லேருந்து டெரைவ் பண்ண வேர்ட்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ரூல்ஸ் வந்து இந்த ஃபோனிக்ஸில் வந்து அவங்க கொடுக்கல. ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாத வேர்ட்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ட்ரிக்கி வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லைக் ஹீ, ஷீ, ஹூ, பிகாஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து ட்ரிக்கி வேர்ட்ஸ். இதை நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு வந்து மெமரைஸ் பண்ண வைப்போம். லைக் நம்ம முன்னாடி எப்படி பண்ணோமோ அதே மாதிரி அவங்கள அதிகமாக எழுத வச்சியோ இல்லைனா லைக் நிமோனிக்ஸ்ன்னு சொன்னோன்னா லைக் இந்த இந்த வேர்டுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்து அல்லது ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்து அவங்கள மெமரைஸ் பண்ண வைக்கிறது தான் இந்த ட்ரிக்கி வேர்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் சிஸ்டர். லைக் இதுதான் இப்போது இந்த 1 மந்த் ஆஃப் டைமில் உங்கள் பசங்களுக்கு இவ்வளோக்குள்ள, அதாவது ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் இவ்வளோக்குள்ள சவுண்ட்ஸ் த்ரூ ஸ்டோரி, ஆக்ஷன்ஸ், ஃப்ளாஷ் கார்ட்ஸ், ஃபார்மேஷன்ஸ் அண்ட் சாங்ஸ். இது மூலமாக உங்களுக்கு சவுண்ட்ஸ் அப்புறம் பிளெண்டிங் பிள்ளைங்க எப்படி ஒவ்வொரு சவுண்ட்ஸையும் பிளெண்ட் பண்ணுவாங்க அது சொல்லி கொடுத்துருவேன். அண்ட் செக்மெண்டிங்னா ஒரு டிக்டேஷன் வேர்ட்ஸ் மாதிரி கொடுத்து பிள்ளைங்க அதில் உள்ள சவுண்ட்ஸை கண்டுபிடிக்கணும், பிரித்து எழுதணும் அந்த மாதிரி. அண்ட் ஃபைனலி ஒர்க் ஷீட்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒர்க் ஷீட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வைப்பேன். அண்ட் ஃபைனலி இந்த ட்ரிக்கி வேர்ட்ஸ். அவ்வளோதான் சிஸ்டர். ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா?
ஹலோ? சிஸ்டர்ஸ் எனி கொஸ்டின்ஸ் இருக்கா? எஸ் அல்ஹம்துலில்லாஹ் கேட்டிருக்காங்க சிஸ்டர். 1 ஓகே. மந்த்துக்குள்ள எவ்வளவு கவர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாட் பாக்ஸ்ல பாருங்க. ஓகே. சிஸ்டர் ஆன்சர் பண்ணுங்க சிஸ்டர். அவங்க கேட்டிருக்காங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே சிஸ்டர், ஒரு நிமிஷம். 1 மந்த்ல இப்போ ஆக்சுவலா உங்க பசங்க வந்து 3 to 5 ஏஜ்குள்ள இருந்தாங்கன்னா 1 மந்த்ல வந்து 18 சவுண்ட்ஸ் தான் நம்ம வந்து இப்போதைக்கு இது பண்ண முடியும். ஏன்னா வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஒவ்வொரு சவுண்டு வந்து அவங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆனாதான் அடுத்தது போக முடியும். ஏன்னா 42 சவுண்ட்ஸே நான் உடனே சொல்லி கொடுக்க முடியாது. அண்ட் ஆல்சோ டயக்ராஃப்ஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அபோவ் 5 தான் வந்து 42 சவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ பிலோ 5 இருந்துச்சுங்கன்னா அப் டு 80 சவுண்ட்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். எஸ், கிட்ஸ் வந்து இந்த லைக் இப்போ வந்து 80 சவுண்ட்ஸ் வச்சு அவங்க வந்து மோர் தென் 50 வேர்ட்ஸ் கிட்ட அவங்களா இண்டிவிஜுவலா ரீட் பண்ணலாம். அண்ட் பேரண்ட்ஸ் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது, நீங்க வந்து நிறைய புக்ஸ் கொடுத்து பிள்ளைங்களை வந்து ப்ராக்டிஸ் பண்ண வைங்க. புக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. புக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா சிஸ்டர்?